நாம் மனித உயிர்களின் பிறவி பற்றி சிந்திச்சோம் இல்லையா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகின்னு ஒண்ணு வருது. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அந்த மரத்து நிலையில இருந்த பிறகு அந்த தாவர நிலையில் இருந்து வாழ்வியல் துன்பங்களை அனுபவித்து அதுக்கு அடுத்து சாமி நமக்கு என்ன தர்றாருன்னா மிருகமா படைக்கிறார். இப்படித்தானே சொல்றார் மணிவாசல். பல்விருகமாகி மிருகத்துல நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற மிருகத்துல இருந்து போவோம். நாய், ஏசி கார்ல போற நாய், டெய்லி பிரியாணி சாப்பிடுற நாய், டெய்லி சோத்துக்கு செத்த நாய், ஒரு பிஸ்கட்டுக்கு பாவமா குழந்தையாட்டம் நம்ம முன்னால நிக்கிற நாய், தெருநாய். இல்ல நாய் பிறவி எவ்வளவு கொடுமை இல்ல? நாயா நம்மளும் இருந்திருப்போம் இல்ல? இல்லைன்னா அந்த நாய் மேல நமக்கு பரிவு வராது இல்ல? அப்புறம் பூனை, அப்புறம் அப்படியே போனா மான். அதுல வேற இறைவன் மனிதர்கள் சைவம் அசைவம் இருக்கிற மாதிரி பறவைகளிலும் இந்த மிருகங்களிலும் சைவம் அசைவம் இருக்கு. என்ன, புல்ல மட்டும் திங்கிறது, கறியை மட்டும் திங்கிறது. பசுமாடு, ஆடு, அது இதெல்லாம் என்ன பண்ணுது? புல்ல மட்டும் சாப்பிட்டு வெஜிடேரியனா இருக்கு. சிங்கம், புலி, கரடி, இன்னும் எத்தனை பேர் தெரியாத எத்தனை மிருகங்கள், அத்தனையாவும் நாம் பிறந்திருக்கோம். என்ன, அதனாலதான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிறார். பல்விருகமாகி. ஐயோ, நினைச்சு பாருங்க, ஒரு எலி பூனையை பார்த்தா என்ன ஓட்டம் ஓடுது இல்ல? எலியா இருந்திருப்போம்ல, யாரோ பிடிச்சி ஒரு பூனை நம்மளை சாப்பிட்டுருப்போம், நம்மளும் பூனையா இருந்து எலி சாப்பிட்டுருப்போம். வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பிற உயிர் படும் துன்பத்தை கண்டு உள்ளம் நடுங்கினேன்னா அந்த முற்பிறவி ஐயோ நம்மளும் இப்படி இருந்தோங்கிற பயம் நினைந்து நினைந்து இத்தனை பிறவி புல்லாகி. ஏன்னா திருவாசகம் தான் அவருடைய வாழ்வியல் நூல். இந்த புல்லாகின்ட்டு வள்ளலார் கண்ணில் படுற புல்லெல்லாம் வாடிட்டு இருந்தா ஐயோ நம்மளாட்டம் உயிர் மழை பெஞ்சா பரவாயில்ல. என்ன, பல்விருகமாகி. எவ்வளோ கொடூரமான யானை, ஐயோ அவ்வளோ பெரிய யானை. அது மரத்தை பிடிச்சி உடைச்சி திங்குது. எத்தனை எதையோ தின்னு எப்படியெல்லாம் வாழ்ந்து அதுல இருந்து ஒரு வழியா ஒரு ப்ரொமோஷன் ஆகி என்ன எத்தனை நாளைக்கு பூமியிலேயே வதப்படுறது. நம்ம கொஞ்சம் பூமியை விட்டு மேல இருந்தா நம்மள நிறைய உயிர்கள் நம்மை வேட்டையாடாதுன்னு நினைச்சு இந்த மிருகங்கள் பெரும்பாலும் கொல்ல வரும் மிருகங்கள் குட்டிகளை கொல்லாது. சிங்கம், புலி அதான் கன்றுகளை கொல்லாது. சின்ன சின்ன குட்டி மான்கள் இதையெல்லாம் கொல்லாது. அதனால அதுக்கு அடுத்த பிறகு பறவையாய். பறவையில எத்தனை பறவை இல்ல? காக்கா, குருவி, மைனா, குயில், ஆந்தை, வௌவால். ஐயோ, இந்த வௌவால் பிறவி இருக்கையில கொண்டுறோம். வாயிலே சாப்பிட்டு வாயிலே மலங்கடிக்கணும். என்ன கொடுமையோ கொடுமை வௌவாலு. அப்புறம் பார்த்தா அதுலயும் சைவம் அசைவம். அப்புறம் நம்மளாட்டம் ரெண்டு திங்கிறது. அது என்னங்கிறீங்களா? சைவம், இந்த தானியங்களை மட்டும் தின்று வாழ்றது, அதெல்லாம் சைவ பறவைகள். அப்புறம் புழுவியம் திங்க, தானியத்தையும் திங்கும். நம்மளால வாரத்துல ஒரு நாள் கறி எடுத்து சாப்பிட்டு 7 நாள் சைவம் சாப்பிடுவோம். நாங்களும் சைவம் தாங்க, ஆனா வாரத்துல ஒரு நாள் மட்டும் முட்டை சேர்த்துக்கணும். பாம்பு போய் காக்கா கூட்டுக்கிற முட்டையை குடிக்கும். அப்படி பார்த்தா பாம்பு கூட சைவ பாம்பு இருக்கும் போல. ஆக அங்கே பறவையாய். சிட்டுக்குருவி, தேன் சிட்டுலாம் அந்த முருங்கைப்பூ தொட்டா உதிர்ந்துரும். அதுல உட்கார்ந்து தேன் குடிக்கும். எவ்வளவு மென்மையான உடல். ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு குரல், ஒரு வாய்ஸ். எப்படி நம்மளுக்கு தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம், இங்கிலீஷ் மனிதனுக்கு லாங்குவேஜ் மாதிரி அந்த பறவைகளுக்கும் ஒரு லாங்குவேஜ். எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆலமரத்துல இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதை பதிவு பண்ணி போடுறேன். ஒரே கிச்சு மூச்சு என்ன பேசியதுன்னே தெரியல. நம்ம எல்லாம் சாயங்காலம்னா வீட்டுக்கு வந்தா அவன் செல்ல தூக்கிட்டு டிவி முன்னால முட்டாளுகளாட்டம் உட்காந்துட்டு உறவுகளை இழக்கணும்.
ஆனா இந்த பறவைகள்லாம் வந்து கூட்டுக்கு வந்ததும் ஒரே சத்தம், ஒரே கலேபரம் தான். அப்படிதான், ஏய் வந்துட்டேன், நீ வந்துட்டியா, நீ வந்துட்டியா, என்னப்பா எப்படி இருந்த, உனக்கு சாப்பாடு கிடைச்சதா அப்படின்னு அது பாஷையில பேசிக்கும் போல இருக்கு. என்ன அதை தொடர்ந்து காக்காங்களும் காக்கா வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியா, என்ன நல்லா சாப்பிட்டியா, உனக்கு வெஜிடேரியன் கிடைச்சதா இல்ல ஏதாவது செத்த எலி சாப்பிட்டியா அப்படி விசாரிச்சுக்கணும் போல. ஒரே ராவடிதான். என்ன அப்புறம் மயில், மயில் அழகா இருக்கும், கூவுனா சகிக்காது. குயில் கண்ணுக்கே தெரியாது, கூவுனா இனிமையா இருக்கும், அத்தனை குரல். தொகைக்காக மனிதன் மயில கொள்றான், குயிலை வந்து அது கூவுகின்ற ஓசைக்காக கூண்டுல போடுறான். அப்படி எத்தனை பறவை. புழுவை மட்டும் மரங்கொத்தின்னு ஒண்ணு, மரத்தை ஓட்ட போட்டா இருக்கிற புழுவை மட்டும் திங்கும். நம்மளும் தின்னோம் இல்ல. என்ன பாம்பு, பாம்பை வந்து மயில் திங்கும், ஆச்சரியமான விஷயம். தானியமும் திங்கும். மயில் வந்து வெஜ் நான்வெஜ், அப்படி வெஜிடேரியன் ஆனா நான் வெஜிடேரியன். அப்படி நம்ம சுத்திலும் எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ, அப்பா இத்தனை பிறவி பறவையாய், கலர் கலரா பறவை. அந்த செல்போன் மியூசிக் டோன் கொடுக்கறதுக்காக அந்த பறவைகளின் ஓசைன்னு ஒரு ஆப் இருக்கும். அதுல போனீங்களா, அந்த பறவைகள் ஒவ்வொன்றும் வினோதமா இருக்கு, வினோதமா கத்துது. எந்த பொருளை சாய்ஸ் பண்ணி வாய்ஸ் டோன் வைக்கிறதுன்னு தெரியல, அத்தனை ஓசை இல்ல. திருமறை சொல்லும், ஓசை ஒழியலாம் ஆனா நீயே. ஏண்டா இத சொன்னாரு அப்படின்னா, அந்த ஓசையில் இருக்கும் இன்பம், இறைவன் இன்ப வடிவானவன். அந்த பறவைகள் கூவுறதுல ஒரு இன்பம். ஆஹா, அப்படி அந்த அலறனா எல்லாம் பயப்படும், ஐயோ அந்த அப்படி அப்படி எல்லாம் பயந்து 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 மனிதர்கள் எத்தனை 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 இல்ல. அப்பா ஆகு பறவையாகி சலிச்சு போயிடுச்சு. பறவையா இருக்குள்ள நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. பாம்பு வந்து பறவையை கடிச்சிட்டு அப்படியே லபக்குன்னு முழுங்கிடும், முட்டையை முழுங்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பறவை நம்ம ஒரு பாம்பா இருந்திருந்தா அப்படின்னு தெரியாதனமா நினைச்சு தொலைச்சிடுச்சு. அது பாம்பா பிறக்குது, பாம்பா பிறந்து அது போய் முட்டை திங்கு. மனிதன் பார்த்தா கல்லால் அடிக்கிறான், குச்சில அடிக்கிறான். அந்த பாம்பை திங்கிறதுக்குன்னு கீரி அப்படின்லாம் வந்து அதை தின்னு கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதாவது உற்பத்தியை குறைக்க இறைவன் அதுக்குன்னு கீரி, பாம்பை திங்கிறதுக்குன்னு ஒரு உயிர், அது பேர் கீரி. அது கீரி சாப்பிடும். அப்புறம் பார்த்தா கழுகு இல்ல கருடன், எதேதோ. இப்படி பூமியில வாழ்ந்துட்டோமா. இப்ப நான் சொன்னதெல்லாம் இங்க புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி, அடுத்து இதெல்லாம் இன்னும் ரிவேர்ஸ்ல இருக்கு. எங்க கடல் தண்ணிக்குள்ள, உப்பு தண்ணியில ஒரு செடி, நல்ல தண்ணியில ஒரு செடி, சுடுநீர்ல ஒரு செடி, கடலுக்குள்ள ஒரு உலகம் வச்சிருக்காரு. அங்க தூக்கி போட்டுறாரு. சரி, மீனா இருந்தா ஜாலியா நீந்தி திரியலாம் அப்படின்னு நம்மளாம் விளையாட்டுத்தனமா சொல்லுவோம். இந்த ஆள் கேட்டுட்டு, பரவாயில்லையே இந்த மனுஷன் மீனா மாறவன், சரி போ, அடுத்து உனக்கு கடல்ல தான் வாழ்க்கை. என்ன அதுல பாருங்க, ஒரு மீன் ஆன்னு வாய் திறக்குது, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்கள் அது வாய்க்குள்ள போனா லபக்குன்னு வாய் மூடி முழுங்கிடுது. என்ன பெருந்திங்கிற பெண்களை போல ஆண்களை போல இந்த மீன். அதுல பாத்தீங்கன்னா மச்சக்கெண்டை, ஆத்துல விதவிதமா இருக்கும். எங்க ஊர்ல மச்சக்கெண்டை, ஜிலேபி, ஜிலேபிலாம் மீன் இருக்கு. அப்புறம் பாம்பு மாதிரி ஆறாள், எத்தனையோ மீன் கடல்லையும் அத்தனையும். அதுல கடலுக்குள்ள வெறும் மீன் மட்டும் இல்ல, நண்டு, ஆமை, இப்படி தண்ணிக்குள்ள ஒரு பெரிய உலகம் இருக்கு. அந்த உலகத்துல அத்தனை பிறவி. என்ன என்னைக்கிடா தண்ணியில போய் கரையில நடக்கலான்னு அந்த மீனா ஆமையை ஆசைப்பட்டுருச்சு. அது அப்படியே வந்து என்ன பண்ண, மரமேறும் மீன் எல்லாம் இருக்கு, பயாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். வெளியே வந்து மரமேற மீன் எல்லாம், என்ன ஆமை, தவளை, நீரிலும் நிலத்திலும் வாழ்வான். இப்படி பிறவி. என்ன அங்க கடல்லையும் கடல் பாசி, அது இது பவளப்பாறைகள், எவ்வளவு எத்தனை பிறவி. எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்பரும். ஆக இத்தனை பிறவி. இந்த பிறவி எல்லாம் தாண்டியாச்சு. சரி, சாமி பார்க்கிறாரு, இது கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஓய்வா இருக்கட்டும் அப்படின்னு
இந்த ஆன்மாவை செயலற்ற நிலையில ஒரு கல் மாதிரி வச்சிருக்காரு கொஞ்ச நாளம். இது இத்தனை கோடி பிறவி எடுத்துருச்சு, இது என்னென்ன புண்ணிய பாவம் செஞ்சது, அதுக்கேற்ப இதை மனிதனாய் படைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா உயிர், இது உயிரின் பயணம். என்ன, உயிரின் உடல் சுழற்சி இது. ஒரு உயிரானது எத்தனை உடலுக்குள்ள போய் எப்படி எப்படி வாழ்ந்து, எப்படி எப்படி எல்லாம் கறி தின்னு, எப்படி எப்படிலாம் வெஜிடேரியன் சாப்பிட்டு, சைவ உணவு சாப்பிட்டு, அசைவ உணவு சாப்பிட்டு, சைவ அசைவ உணவு சாப்பிட்டு, எல்லா உயிர்களையும் இது இருக்கு, எல்லா உடல்லையும் இது இருக்கு தெரியுமா. அப்படி 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 அப்படியே வந்து மனிதராய் கடப்பா சுவாமிகள் வந்து ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியத்துல பேசுவார். என்ன, ஒரு மாடு, பெரும்பாலும் மாடுகள் வந்து குழந்தைகளை முட்டாது. அது செய்த புண்ணியம், அது மனிதனா பிறக்கும். அது வண்டி தான் இழுக்கும். அவங்க கேரக்டரே மாடு மாதிரிப்பா, எவ்வளவு வெயிட் கொடுத்தாலும் இழுக்கும். ஈரோட்ல வந்து இந்த கட்ட வண்டி இழுக்கிற ஆளுங்களை பத்தி பேசும்பொழுது வியாபாரிங்க நேற்று கூட இப்படிதான் பேசிட்டோம். அவரு மாட்டுல வண்டியிலேயே சாப்பிடுவாரு, வண்டியில தூங்கிடுவார், இரவு மட்டும் வீட்டுக்கு போயிட்டார். என்ன, அவர் வந்து இந்த மாடு கூடவே வாழ்வார், மாட்டு வண்டி வச்சிருப்பார் அல்லது மாட்டு வண்டி இழுப்பார். ஆக அது முதல் மாடா இருந்து மனிதனான மனிதன். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லுவார் கடப்பா சுவாமிகள், நாரை இருக்கு இல்லையா, ஓடும் நீர் ஓட, ஓடு மீன் ஓட, ஒரு மீன் வரும், வாடி இருக்குமாம் கொக்கு. நம்மளும் தான் இருந்திருக்கோம் கொக்கா, பெரிய மீனா பிடிச்சி சாப்பிட ஒரு காலில் தவம் செய்து. ஏன் இந்த கொக்கு எல்லா மீனையும் விட்டுட்டு இப்போ ஒரு மீன்னா பெரிய மீனை பிடிச்சி சாப்பிடுதுன்னா, அந்த சின்ன மீன்கள் எல்லாம் தின்னுட்டா சந்ததி விருத்தியாகி இந்த கொக்குடைய வம்சாவளிகளுக்கு உணவு கிடைக்காது. அதுவும் குட்டிய பறவை எல்லாம் ஜெனரேஷன் டெவலப்மெண்ட் என்ன, அது குழந்தையெல்லாம் பெற்றுக்குது இல்லை, கொக்கு முட்டையில இருந்து இன்னொரு குட்டி கொக்கு வருது இல்லை, அதுங்க அவங்கெல்லாம் பெருசானா சோறு வேணுமே. நம்ம மனித சமுதாயம் மட்டும் என்ன பண்ணுதுன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து காப்பாத்தி வச்ச சொத்தை இவனே வித்து தின்னுட்டு பேங்க்ல போட்டு வச்சு, ஏதோ ஒரு நோய் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டாக்டர் செலவு பண்ணிட்டு பசங்களை தெருவில் விட்டு போயிடறாங்க. ஆனா அந்த பறவையும் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணுது, அந்த சின்ன மீன்களை விட்டுட்டு கொக்கு நின்று இருக்கு. அது செய்யும் தவம். அதே போல இந்த மீன் கொத்தி பறவை, நீங்க சில கடல்வாழ் பறவைகள் கடலை விட்டு துள்ளி குதிக்கிற மீனை மட்டும் தூக்கிட்டு போகும். என்ன, அப்படி எல்லாம் அது கூட அறம் செய்து அந்த சிறு மீன்களை திங்காது அந்த கொக்கு செய்த தவம். அதன் விளைவா அது மனிதரா பிறக்கும். பூமியில் எவ்வளோ மண் சார்ந்த தொழில்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கொக்குல மனிதரா மாறிய பிறகு அது என்ன செய்யும்னா, மீனை திங்காது, மீன் பிடித்து அதனால் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து மனிதர்களா வாழும். என்ன, அதற்கு பிடித்தமான உணவு மீன், கொக்கு தான். இது யாரையும் குறை சொல்வதற்காகவோ மனித சமுதாயத்தை இழிவுபடுத்துவதற்காகவோ இங்கே யாரேனும் தவறாக நினைத்தால் மன்னிக்கும். ஜீவ பிரமிக்கவே அந்த கேரக்டரிசம் அப்படியே மேட்ச் ஆகும். என்ன, அந்த குணம் அப்படியே இருக்கும். சில ஆட்கள் வஞ்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அவன் சரியான நரிடா, அவங்கிட்ட அதிகம் வச்சுக்காது. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கோபம் வந்தா, நான் கோபம் வந்தா மனுஷனாவே இருக்க மாட்டேன், என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆக மனுஷனாலேன்னா என்ன, மிருகம். ஒருமையில் தாம் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்புடைத்து. அதுபோல ஒரு பிறவியில் நாம் எதை எதை உண்டோமோ எதை சுவாசித்தோமோ அத்தனையும் பல பிறவிகளில் நாம் என்ன பண்ணுவோம், இதையெல்லாம் சிந்திச்சுட்டு மனிதராய் பிறகு அடுத்தல இதுல இன்னொன்னு சொல்லுவார். நம்ம இதை வேற மாதிரி எடுத்துக்கிறோம். மனிதராய், பேயாய், கணங்களாய், வெள்ளாசுரர் ஆகி, முனிவராய், தேவராய். இந்த மனிதரா தான் பிறக்கிறோம். மனிதர்கள்ல வந்து சில ஆளு காசுன்னு பேயா அலைவான், அப்படித்தானே. அவன் பேய் மாதிரி திங்கிறான்டா, காசுன்னு ஏன்டா இப்படி பேயாட்டம் அலையிற என்ன. அப்புறம் காசுக்காக எதை வேணாலும் செய்வோம். ஆமா, அந்த குணாதிசயம் கேரக்டர்ஸ் மனிதர்ல பேய் கொண்டு அலைந்து கொண்டே வாழ்ந்து செத்து போயிடும். அராஜகம் அவனுக்கு. அவன் ஒரு செயலை செய்ய முடிச்சுட்டா அதுக்காக தாய்தாப்ப கணவன் மனைவி எவனை வேணாலும் சாட்சிடுவான். அது வந்து பேய்களும். அடுத்து கணங்களாய். கணம்னா யாரு,
கணங்கள்னா சிவகணம் இருக்கிற மாதிரி பூதகணங்கள் இருக்கின்றன. என்ன மனிதர்கள் பூதகணம் யாருன்னா, இந்த பூதம் எதை செய்வதாக நாம் புராணங்களில் படிக்கிறோம். பிற உயிர்களை சாப்பிடும், பிற உயிர்களை வதைக்கும், பிற உயிர்களை கொல்லும், அந்த மாமிசத்தை எல்லாம் அதை மட்டும் விரும்பி சாப்பிடும். இதுங்களுக்கெல்லாம் பூதகணம்னு பேர். அங்கேயும் சைவம் அசைவம் இருக்கு. சிவகணங்கள்னு இருக்கு. அது என்ன பண்ணும்? சிவ சேவை செய்யும், கைலாய வாத்தியம் வாசிக்கும், ரோட்ல ஜங்கு ஜங்குன்னு ஆடும். அது அடியார்களுக்குரிய இலக்கணத்துல இருக்காது, அது பூதத்திற்குரிய இலக்கணத்துல அந்த உயிர்கள் இருக்கும். இப்ப அது மாதிரி நிறைய உயிர்கள் பிறந்திருக்கு சிவகணங்கள். ஆனா அதுக்கு என்ன மெயின்? கடவுளை கும்பிடுதோ இல்லையா, கடவுள் பேரெல்லாம் ஆடும் பாடும், துட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். துட்டுக்கு தான் ஆசை. நான் இங்க யாரையும் குறை கூறவில்லை, மறுபடியும் கூறிக்கொள்கிறேன். இதெல்லாம் நீங்க அவங்களுடைய ஆட்டங்கள், அந்த மேளம் ஓசை, அப்பா எல்லாம் பேய் மாதிரி ஆடுறான், பூதமாட்டம் ஆடலாம், அவன் மனுஷனே இல்லடா, அவன் வேற இது அப்படிலாம் சாமானிய நல்ல எளிமையான ஆன்மாக்கள் பயப்படும் வண்ணம் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கணங்கள்னு வரும். அப்புறம் அடுத்து வல்ல அசுரர். இந்த மனிதர்களில் அசுரர்கள் இருக்கும். நீங்க புராணங்கள் பார்த்தீங்களா, ஒரு மனிதன் இருப்பார், அவர் கடுமையான தவம் செய்வார், சிறுமாடத்து வரம் வாங்கி விடுவார், வாங்கிய பிறகு அசுரரா மாறி எல்லாரையும் அடிமைப்படுத்துவார், எல்லாரையும் நல்லவர்கள் எல்லாம் போட்டு உதைப்பார், கெட்டதெல்லாம் தேடிக்க உலகம் மாயை எது தரும் அதெல்லாம் இந்த உலகம் பூரா தனக்கு சொந்தமாக்குவார், வானுலகு மண்ணுலகு எல்லாரும் ஆட்சி செய்வார், எல்லாரும் அவரை கும்பிடணும். எவனு கடவுளை கும்பிடாத, என்ன கும்பிடுமா? புராணங்கள்ல எத்தனை கதாபாத்திரம். எல்லாரும் முனிவர்களாக இருந்து அல்லது மனிதர்களாய் பிறந்து தவம் செய்து அசுர குணத்திற்கு போனவங்க. அது குணம் அசுர குணம். வல்ல அசுரர் என்ன? அந்த வல்ல அசுரர்னா யாரு? நம்ம தான். காசுக்காக எதை வேணாலும் செய்வான், லஞ்சம் வாங்குவான் குடும்பத்துக்காக, சுயநல. அவன் கூட ஒரு அசுரன் தான். ஆமா சாமி, பிறர் துன்புறுத்தி பெறும் தானே லஞ்சம் கொடுக்குறவன் சந்தோஷமா கொடுப்பானா? அரசு ஊழியர்கள் பெரும்பாலானவங்க நிறைய வருமானம் வருது, விவசாயிகள் நிலத்தை அடமானம் வச்சு ஒரு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஒரு போஸ்டிங் வாங்குறவங்களாம் அவங்களும் அசுரர்கள். அங்க எல்லாமே மனித பண்புக்கு மாறுபட்டு எனக்கு மட்டும் இது கிடைக்கும்னு நினைக்கிறதுலாம் அசுரகுணம். ராவணன் அவ்வளவு பெரிய சிவபக்தன் இல்லையா? ஜானகி மேல, சீதா தேவி மேல ஆசை வந்துச்சா இல்ல? எவ்வளவு தவம் மிக்கவன் இல்ல? திருக்கைலாயம் போய் தினம்தோறும் கும்பிடக்கூடியவன். இப்படி இங்க என்னன்னா அந்த குணம் மாறுபாடு, அசுர குணம் அப்படிங்கிறது. வல்ல அசுரராகி அப்புறம் அசுரனா விடுவாங்களா, எல்லா ஆளாலும் உதைப்பாங்க, சாமி போட்டு மிதிப்பாரு, வறுமை வரும், நோய் வரும், தண்ணி கிணி அடிச்சு நாசமா போய் குடல்லாம் புழுத்து போய் நல்ல சோறு திங்காத கடவுளே அடுத்த பிறையிலாவது என்ன நல்லவனா பட அப்படின்னு வேண்டக்குள்ள இந்த உயிர் என்னவா பிறகு முனிவராய். முனிதல்னா எல்லாத்தையுமே விட்டுறது, எது சொன்னாலும் கண்டுக்காத, எல்லாவற்றையும் ஏற்றுக்கிட்டு சிவனேன்னு திட்டினாலும் கண்டுக்க மாட்டாங்க. வள்ளல் பெருமானை கொண்டு போய் கோர்ட்ல ஏற்றினப்ப கூட அவரு அருட்பெருஞ்சோதி அருட்டு நின்றுட்டு இருந்தார் இல்ல, முனிவராய். அதுல நிறைய முனிவர்கள் என்ன முனிவராயிருந்து தன்னை குருவாக கூறிக்கொண்டு பல பிறவிக்கு தயாராகிற முனிவர்களும் இருக்காங்க. ஆன்மாக்களுக்கு மற்ற உயிர்களுக்கு தங்களுடைய நீ இப்படி எல்லாம் இருக்காதே, இப்படி ஒழுக்கமா 5 கடமைகளை செய்து வாழ் அப்படி சொல்ற முனிவர்கள் இருக்காங்க. இப்படி நிறைய முனிவர்கள். மனிதர்களில் முனிவருக்குரிய பண்போடு வாழ்ந்து. அடுத்து தேவராய். திருவள்ளுவன் பேசும் தேவரணையர் கயவர் அப்படிங்க. அந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த சோமபானம் சுறாபானம் சாப்பிட்டு டான்ஸ் பார்த்துக்கிட்டு மகிழ்வோட அப்படியே அவன் வாழ்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்ற வரைக்கும் அவனுக்கு அந்த தேவராய் இருக்கிற அந்த தேவலோகத்துல ஆட்சி காலம் உண்டு. அது வரைக்கும் அவங்க இருக்கிற புண்ணிய காலம் முடிகிற வரைக்கும் ஆடி பாடி சந்தோஷமா இருப்பான். இந்த தேவர் யாருன்னா, இந்த பூமியில் சுகபோகமிக்க நல்ல வாழ்க்கை. நம்முடைய அபிராமிப்பட்டர் பேசுவார் ஒரு அருமையான பாடல். வையம் துரகம் மதகரி மாமகுடும் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறைமுடித்த ஐயன் அடித்தாமரையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய
பக்தனா இருந்து வேண்டி பெருமானே இப்படி படிச்சுட்டேன்னு ஒரு பருமையில செத்து போயிருக்கும். அது இந்த சுகபோகம் எல்லாம் கொடுக்கும். ஆனா இது வரும் பொழுது நாம் தேவராய் இருந்து என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, இது எல்லாம் எது முனிவராயிருக்குள்ள நீங்க நிறைய சாத்திரம் படிச்சிருப்பீங்க, தோத்திரம் படிச்சிருப்பீங்க, எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன சாதாரண மனிதநிலை திருவாசகம், தேவாரம், போக்குவரத்து, சித்தாந்தம், அது இது படிச்சு அதுல பெரியாழ்வார் பாசுரம் ஒன்று உண்டு. நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து. இந்த தேவருக்குரிய லட்சணம் என்ன? தினம் நெய் போட்ட சாப்பாடு, நெய்யிடை நல்லதோர் சோறு, தினம் 3 வேலையும் நியதமும் அத்தானி சேவம். தினந்தோறும் நம்ம அப்படி பார்த்தா சொல்லுங்கய்யா என்ன செய்யணும்? அப்படி ஒரு ராஜபோக வாழ்க்கை. நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் அவங்கலாம் இருக்காங்களா, அது போல என்ன அந்த நியதமும் அத்தானி நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும், கை நிறைய பணம் நகை பவுனு மூட்டை மூட்டைய, கழுத்துக்கு பூனோட காதுல ஒரு கட்டவரல் சைஸ்க்கு 4 செயின், கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலம், என்ன ஒரு வைரத்தோடு வைர குண்டலம், ருத்ராட்சத்துக்கே தங்கத்துல கவசம் பண்ணி அதுல வைரம் வச்ச தேவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன், இருக்காங்க என் நண்பர்களே. என்ன காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லது ஒரு சாந்தம், உடம்புக்கு தடவிக்க சென்ட், என்ன சந்தனாதி தைலம், ஜவ்வாது தைலம், அதோட எத்தனை தைலம், இதெல்லாம் அடிச்சா இந்த ஆன்மா என்ன ஆட்டம் ஆடும்ல, அடுமாடாதா என்ன திமிரு பண்ணல தனி இருந்தா. ஏய் நான் யார் தெரியுமா? அப்படி என் செல்வாக்கு தெரியுமா? நான் சொன்ன இந்த இடத்த விட்டு வெளியே போவேன். எனக்கு ஒருத்தன் வந்தான், வந்து என்ன எங்க ஆசானை குருவி இப்படி பேசுறீங்க, உன்னை போட்டுதல்ல ரொம்ப நேரம் ஆகாது. அப்படியாப்பா? சரி. அங்க என்ன காரணம்? அவங்க வந்து இதெல்லாம் கிடைச்ச உடனே அவங்க பண்பு இழந்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்கறேன்? வெள்ளுயிர் ஆக்கவல்ல, என்னை நல்லவனாக ஆக்கவல்ல, நான் நல்லவனா வாழும், இதெல்லாம் கொடுத்தா எனக்கு பெரும் செல்வம் கொடுத்தால் அறம் செய்து நல்ல ஞான நூல்களை கற்றால் அவற்றை நான் தெளிந்து பிறருக்கு அன்பினால் உபதேசம் செய்து ஞான நூல்களை விற்று வாழாமல் என்ன அந்த அதுவும் தேவர்கள் நிலை தானே எல்லாரும் கும்பிடுறாங்கல்ல. பெரிய புராண சொற்பொழிவாளராகட்டும், சித்தாந்த ஆசி எல்லாரையும் போய் பெரிய பெரிய எல்லாருமே கும்பிடுறோம் இல்லையா சாமி? அது தேவருக்குரிய வாழ்க்கை தானே. ஆனா மணிவாசகம் பேசுது என்ன, உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் பெருமானி. மரம் முதலெல்லாம் நின்றுட்டே இருக்குது, புல்லு பூண்டு மரம் எல்லாம் நின்ன இடத்துல மழை பெஞ்சாதான் தண்ணி, அது தாவரம். மற்றவை எல்லாம் இருக்கு, புழுவாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுரராகி முனிவராய் தேவராய், இதெல்லாம் நடமாடுறது. சங்கமம் ஒன்றோடு ஒன்று தேடி சென்று பேசலாம், எல்லாம் பண்ணும். மரம் தேடி போய் பேச முடியாது, நின்ன இடத்துல இருந்து ஒரு மரத்துக்கு மரம் பேசிய வேண்டிதான். அதுதான் இந்த தாவரம் கூட்டல் சங்கமும் தாவர சங்கமத்தோடும் எல்லா தரப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இப்படி இந்த உயிர் என்று நினைக்கிறதோ அப்பொழுது என்ன நிகழும்? இதெல்லாம் உயிரின் தன்மை. சித்தாந்தத்துல வந்து பதி பசு பாசம், பசு இத்தனை நிமிஷப்படுதுங்கிறத சொன்னாதானே பசு பதியை தேடும். என்ன அதுதானே நிஜம். சும்மா பதி பசு பாசம், பசு வந்து பதியை தேடும், பதி பசுவை தேடுவார். என்ன பதியின் அருளின்றி பசு இயங்காது. ஏண்டா பதி இத்தனை உடம்ப கொடுத்து, கோடானு கோடி உடம்ப கொடுத்து, இத்தனை பிறவியை கொடுத்து மணிவாசகர் இத்தனையும் சிந்தித்திருப்பார். இந்த 2 நாளா நம்ம சிந்திப்பது போல மணிவாசகர்
அப்படியே ஒரு பக்கம் ஐயோ ஐயோ இவ்வளவு பிறவி பிறந்துட்டுனே பெருமானே அப்படின்னு கதறி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் அப்படின்னு போய் குருநாதருடைய பாதத்துல விழறார். என்ன சிவபுராணம் கேளிக்கை பாடல் அல்ல, திருவாசகம் கூத்து பாடல் கிடையாது. கும்மாளம் போட்டு ஆடுவதற்கு குருவை பிறந்த வேதனை. நல்ல குரு கொள்ளினும் நல்ல குருவினைக்குள். ஒரு நல்ல எங்க ஆடுரையா வந்து அவர் இறந்த பிறகு நாங்கெல்லாம் உயிர் வாழ்றது வேஸ்ட். இருந்தாலும் கூட ஐயா, டேய் என்னைக்காவது இந்த சமுதாயத்திற்கு உண்மை சைவ நெறியை எப்படியாவது யாராவது சேர்த்தணும்பா, என்னடா கண்ணு அப்படிம்பாரு. அப்படி அந்த ஆன்மாக்கள் பக்குவப்படதான் சித்தாந்தம். புறத்தில் இத்தனை பிறவி நான் பிறந்து இப்ப நான் ஒரு பெரிய கம்பெனி ஓனர், எனக்கு ஆட்கள் எல்லாம் இருக்கும். ஆனா நான் 10வது படிச்சப்ப சோறு கிடையாது. எங்க அத்தை 10வது வருஷத்து வந்து எங்க அப்பா கடனாக ஆக்கிட்டு போகணும். நான் போய் பிஎன்டில குழி வெட்டிட்டு ஒரு 150 ரூபா வாங்கிட்டு வந்தாதான் எனக்கு சோறு. இன்னைக்கு பெரிய ஓனர். என்ன ஒரே பிறவில இவ்வளோ அப்படின்னா ஒவ்வொரு மனித பிறவிலையும் எவ்வளவு இருந்திருக்கும்ல, சிந்திப்போம். என்ன ஆக உயிரவை தன்மை என்ன பார்த்தோம் சைவ சித்தாந்தத்துல பதியின் முதுநிலை அப்படின்னு ஒண்ணு முன்னுரையில நம்ம ஒரு பதிவு போட்டுட்டு இருக்கோம். அது பிற்பாடு உங்களுக்கு அனுப்பப்படும். அதுல வந்து முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சிட்டாதான் நம்ம யாரை தேடினாலும் அவருடைய தன்மையை தெரிந்து தேட வேண்டும். சொக்கர் நல்லவரா கெட்டவரா, அசந்தா ஏதாவது ஆட்டை போடுவாரா, இல்ல சாமி பேரை சொல்லி கல்லா கட்டுவாரா, அப்படியெல்லாம் சொக்கரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு உங்க தொலைபேசி எண்ணை அனுப்பிச்சு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புனா அது வந்து உயிரவை ஒரு தெளிவான நிலையில இருக்கு. இப்ப இந்த 2 நாள் பதிவுகளை வச்சு இந்த பதிவு கேட்ட உயிர்கள்லாம் ஐயோ அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சா இந்த பிறவி என்னைக்கு முடியும்னு ஒரு கேள்வியில வந்து நிற்பாங்கல்ல. நின்னாதானே அடுத்து இறைவனுடைய நிலை. இறைவன் எப்படிப்பட்டவன்? என்ன அடியேன் சிதம்பரம் போயிட்டு வந்திருந்தேன். பஸ்ல ஒரு தொழுநோய் இருந்திருக்க, நான் கவனிக்கல. பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு திருவாசகம் எடுத்து படிச்சுட்டு வந்தேன். திடீர்னு ஒரு எனக்கு தெரிந்த அன்பர் திருச்சிற்றம்பலம் ஐயான்னு ஒருத்தர் பழமலைநாதர் உளவார திருக்கூட்டம்னு விருதாசலத்துல வச்சு நடத்திட்டு இருந்தார். மிகப்பெரியவர், நல்ல அன்பர், குறிஞ்சிப்பாடிக்காரர். அந்த ஐயா வந்து அன்னைக்கு தான் அறிமுகம் ஆகிறார். வந்துட்டு சாமி நீங்க எந்த ஊருனாரு? ஏன்னா சாமி எல்லாம் கிடையாதுங்க, சிவனடியார். ஓ சரிங்க சாமி. சரிங்க சிவனடியார், எந்த ஊருனாரு? நான் மேட்டூருங்க. அது மாதிரி சிதம்பரம். நீங்கள் வந்து கையில என்ன நூல் வாசிக்கிறீங்க? திருவாசகம். இதை வாசிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குங்கய்யா அப்படின்னா எனக்கு ஒரே குழப்பம். யாரா இருந்தாலும் வந்து எப்படி சொல்றான்? என்னங்கய்யா? நான் இல்ல, இந்த தொழுநோயாளிக்குள்ளும் சிவருமான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாங்கள் எல்லாம் அவரை விட்டு விடைய உணராமல் நாங்களாம் விலைக்கு உட்கார்ந்துருக்கோம். நீங்க அந்த தொழுநோயாளி பக்கத்துல உட்கார்ந்து கூச்சம் இல்லாம அருவறுப்பு இல்லாம திருவாசகம் படிச்சுட்டு வரீங்களே. ஆக இந்த தொழுநோயாளிக்குள்ளும் சிவம் இருக்க உணர்ந்த நீங்க ஒரு நல்ல அடியார் தான் அப்படின்னா என்ன தெரிஞ்சா உட்கார்ந்து கூட என்னவோ அது எனக்கு தான் தெரியும். ஆனா ஐயா அப்படி சொன்ன பிறகு பார்த்தேன் அந்த நண்பரை. பார்த்ததும் ஆஹா ரைட் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு இந்த உருவ பாகுபாடோ மற்றதோ வந்து நாம் பார்ப்பது கிடையாது என்று கூறி இன்றைய பதிவு உங்களுக்கு பயன் தருமாறு இருக்குமாயின், உங்களுடைய அன்பையும் வெறுப்பூட்டும் வண்ணம் இருக்குமாயின், அதற்கும் உங்களுடைய அன்பையும் வேண்டி எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் பேரொரு கருணையினால் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழும். ஏனெனில் பிறவியின் கொடுமை, பிறவியின் தீமை, பிறவியின் நன்மை நிறைய இருக்கு. வேற லெவல் சித்தாந்தம்ங்கிறது வந்து அதை தெளிவாக உணர எளியனுக்கும் நம் அனைவருக்கும் திருவர்களை வேண்டி விடைபெறுகிறோம். நமச்சிவாய் வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.
திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்த்துங்க. ஐயா ஒரு சின்ன சந்தேகங்கய்யா. சொல்லுங்க ஐயா இப்போது இதில் வந்து கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய்னு சொன்னீங்களங்கய்யா. இது வந்து மனித பிறவியிலேயே அந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ் தனியாக ஒரு பிறப்பு கிடையாது ஏங்கய்யா? பேய் முனிவருங்கிறது தனியெல்லாம் அப்படியெல்லாம் பிறவி கிடையாது. எத்தனை அசுரர் ரோட்ல போறாங்க தெரியுமா? பார்த்தா வேணும், பார்த்தா பயமா இருக்கும் சில ஆளுங்களை இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. என்னை கழுத்துல வச்சாட்ட வந்தவன் அந்த உங்க அன்பிற்குரிய சிவனுடைய தம்பி கூட வந்தவன் ஒரு 6 அடி சரியான ஒரு 5 கொலைகேஸ் மேல இருக்கு. அவன் கிட்ட சொல்றான், அவனை அறுத்தெறிய ரொம்ப நேரம் ஆகாது, எங்க குருநாதர் உத்தரவு கொடுக்கல. அசுரன் தானே அவன், மனித ரூபத்தில் வந்தாலும் கண்டிப்பாங்க. அவன் ஏவனவனும் அசுரன் தானே திருவேடத்தில் இருந்தாலும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் எங்க புதுசா அசுரர்? ஐயா அப்போ வேடம் கைதோடுன்னு சொல்றாங்களா, அதுக்கு என்னங்க அர்த்தம்? எது? அப்போ இந்த எந்த எப்படிப்பட்ட இருந்தவங்களா இருந்தாலும் ஒரு திருவேடத்துக்கு ஒரு மரியாதை தரணும், வேடம் கைதோடன்னு ஏதோ சொல்றாங்களங்கய்யா. அது தகுதி நோக்கி அந்த அந்த கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் பாணியம் இடத்துக்கு தான் கைதொலை. சரிங்க சரிங்க. பிச்சைக்காரன் இவனுங்களை விட பெருசா வேஷம் போட்டேன். எத்தனை பேர் போய் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க? காவி கட்டி ருத்ராட்சம் போட்டு எத்தனை பிச்சைக்காரங்க வராங்க இல்லையா? கண்டிப்பாங்க. நல்ல திருநீர் தூவெண்ணீர் அணிந்திருக்கான்ல, ஆமா. காலில் விழுறீங்களா திருவேடம்னு? இல்ல அவனுக்கு சோறு போடுறீங்களா? இல்லைங்க. அப்புறம் எங்க திருவேடம்? கண்டிப்பா திருவேடத்தை வழிபடுறா அவனையும் கும்பிடணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏமாற்றவங்க எல்லாம் கும்பிடுறீங்க, கடவுளுங்கிறீங்க, குருங்கிறீங்க, உண்மையா பட்சத்து பசிக்காக பைசா கேட்க வரவன வந்து ஏயா இப்படி சிவருத்ராட்சத்தை மாட்டிக்கிட்டு திருநீ வச்சுட்டு பிச்சை எடுக்கிறேன்னு திட்டுறோம். அதுதானே உண்மை. உண்மைங்க உண்மை. உண்மையா இருக்கிறவன திட்டுறோம். பொய்யா சொல்லி பெரிய புராணமும் திருமுறையும் பாட்டு பாடி சம்பாதிக்கிறவன் வந்து குருங்கிறோம், காலில் உழுவுறோம், அவனுக்கு மாலை மரியாதை பாத பூஜை. என்னடா காமெடி! காலை தூக்கி 10,000 வாங்கிட்டு தலையில வச்சிடறவனா சிவருமானம் ஆயிடுவானா என்ன? அவன் குருவா என்ன? இல்லைங்க. அப்புறம் நீங்க திருவேடம் வணங்குறது அந்த பண்பினாலும், அதாவது மனமொழி மெய்களால் மனம் தூய்மையானதாக இருக்க வேண்டும், செயல் தூய்மையானதாக இருக்க வேண்டும், ஒரு வாழ்வியல் தூய்மையானதாக இருக்க வேண்டும். சரிங்க. நாவுக்கரசடிகளுடைய திருவேடத்தை பார்த்து வணங்குற நீங்க சிவாஜி கணேசன் திருநாவுக்கரசரா வேஷம் போட்டோ வச்சு யாராவது கும்பிட்டுருங்களா என்ன? இல்லைங்க. அப்புறம் ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான். ஐயா இப்போ இன்னொரு சின்ன சந்தேகம் இருக்குங்கய்யா. சொல்லுங்க. இப்போ சைவ சித்தாந்த வகுப்புக்கு போகையில் அந்த தத்துவத்துக்கு விளக்கம் தர்றாங்களேங்கய்யா, அது 36 தத்துவம்னு சொல்கிறாங்களேங்கய்யா. அதில் வந்து ஆன்ம தத்துவத்தில் வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4 அந்த கரணங்கள் சொல்கிறாங்கய்யா. அவங்க சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த தத்துவங்கள் வந்து இறைவன் வந்து உயிர்களுக்கு ஆணவ மலம்ங்கிறத வந்து அந்த ஒடுக்கம் ஏற்படுறதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 3 மலங்களும் நீங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போது மனம்ங்கிற தத்துவம் வந்து மனம் புத்தி சித்தம் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்ததா இருந்ததுன்னா, எனக்குள் ஒரு உதிக்கும் எண்ணங்கள் வந்து என் உயிரை சார்ந்ததா இல்லை இறைவன் கொடுப்பதாங்க ஐயா? நம்ம இன்னும் பார்த்தா நம்ம பிறந்து பிறவி எத்தனை எடுத்து என்ன சின்ன விண்ணப்பட்டிருக்கேன்னா வந்திருக்கேன், இன்னும் சித்தாந்தத்துக்குள்ளேயே நுழையில. இந்த கேள்வி ரொம்ப நாளாக வந்து வகுப்புக்கு போகையில மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்கய்யா இந்த கேள்வி. அது உரிய நேரத்தில் திருவருள் விளக்கம் தரும். இப்ப அந்த விளக்கம் தேவையில்லை. சரிங்க, நமச்சிவாய் வாங்க. முதல்ல பசு எத்தனை அவதாரம் எடுக்குன்னு சொல்லாத சித்தாந்தம் எடுத்து பசு வந்து பக்குவ நிலை அடைந்து அந்த பக்குவ நிலையில் திருமுறை சித்தாந்த தன்னை உணர்வதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது கற்க வேண்டிய சித்தாந்தத்தை பத்தி நம்ம இத்தனை பிறவில இப்படியெல்லாம் நாய் படப்பட்டு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கடல் வாழ் நீர் வாழ்வன நில வாழ்வன இத்தனை வாழ்ந்திருக்கோம். இதையெல்லாம் சொன்னாதானே பிறவி மேல பயம் வரும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. உயிர் நம்ம ஒரு உயிர் தான், ஒரே உயிர். இத்தனை பிறவிலையும் நம்ம கூட வந்து நம்ம மலத்துல புழுவா நெளிஞ்சப்ப சாமி நம்ம கூட சாக்கடையில இருந்து மலத்துல அந்த அந்த நாத்தத்தை எல்லாம் சகிச்சுட்டு சாமியும் கூட இருந்திருக்கா தெரியுமா? சிவா சிவா. அதானே உண்மை. உண்மைங்க உண்மை.
அப்புறம் நான் நின்ற திருத்தாண்டகம் போய் பேசுமான்னு. இல்லைங்க. அப்ப நம்ம பக்குவப்பட சாமி நம்ம கூட இருந்து அவரும் சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்காரு. ம் ம். அது பதியினும் முதுநிலை, அது வேற நிலை. அதை அடுத்து பார்ப்போம். நமச்சிவாய. முதல்ல நம்ம இத்தனை ஆக்டிங், இத்தனை உருமாற்றம், இத்தனை வேடங்களில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால் இன்னைக்கு இது போதும். சரிங்க சரிங்க. அதான் ராஜேஷ். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய சொல்லுங்கய்யா. நமச்சிவாய. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா விஷயத்தை கேளுங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய சொல்லுங்கய்யா. ஐயா இன்று உங்களுடைய விளக்கத்துல வெறுப்புடை சொற்கள் கூற்றுகள் எதுவும் இல்லை. நீங்கள் கூறில் தகவலுமையே அதிகம். சிவ சிவா. மெய் தகவல்களே அதிகம். இன்னும் சொல்ல போனா சிவ சிவா. அதாவது வெறுப்புங்கிற வார்த்தை நீங்க தயவுசெய்து சொல்லாதீங்க, எல்லாம் இனிமையாகவே உள்ளன. இல்லைங்கய்யா, என்ன போய் நான் யாருன்னு பேயாருன்னு சொக்கரு கொச்சப்படுத்துறேன்னு யாராவது கோஷ கூடாதுல்ல. இல்ல இல்ல இல்லைங்க, அது நீங்க ஒரு தகவல் கொடுக்கும் பொழுது என்ன அதுக்கு எதிர்ப்பா இருந்தது சொல்றீங்க, அவ்வளவுதான். அதனால வெறுப்புலாம் அது ஒண்ணும் இல்லைங்க. கூறுவன அவையும் இனிதாக உள்ளன. ஒண்ணுங்கய்யா. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், தாவர சங்கமத்தில் நம்ம சொல்றோம் இல்லைங்கய்யா, தாவரங்கிறது ஜங்கமங்கிறது கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. ஜங்கம்னா கலத்தல்ங்க, ஒன்னோட நெருங்கி மூவபிள் ஆக்டிவிட்டிஸ் உள்ளதெல்லாம் சங்கமம். ஜங்கமோ அதுதான் கரெக்ட். சரிங்க சரிங்க. இப்போ மூவபிள் நம்ம எல்லாமே வந்துடும். ஆமாங்க, அதை தேடி போய் நம்ம எதை வேணாலும் அடைய முடியும். ஆனா தாவரத்தால் முடியாது. அதுதான் ஜங்கமம் சொன்னானே. ஜங்கம்னு காடுன்னு சொல்றாங்களே, அதுக்காக உங்களுக்கு சந்தேகம் கேட்டேன். அது இல்ல, அது இல்லைங்க. சரிங்க சரி. ஜங்கம்னு சமயத்துல நம்ம பக்கம்ல காடுன்னு சொல்றோம் இல்லைங்களா. தாவரமும் வருது காடும் வருதுன்னு மோபிள் எனக்கு புரியுதுங்க. தாவரம் நின்ன இடத்துல இருக்குது, ஜங்கம் சொல்லிட்டீங்க, ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு சந்தேகத்துக்கு தான், ஜங்கம்ங்கிறது காடு அல்ல, மூவபிள் இல்லாம. ஆமாங்க, எது மூவபிளா வாழுதோ அதெல்லாம் தாவர ஜங்கமத்தில் சங்கமிக்குது இல்லையா, ஒன்றோட ஒன்று பழகுது. ஆமா, அதனால ஜங்கமம். அந்த ஜங்கமம் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு தூய தமிழ்ல எப்படிங்க அது? இல்ல, உலகத்துல எல்லா மொழிகளும் தமிழ்ல இருந்து தோன்றியவைதான். அதனால நம்ம எப்படி வச்சுக்கலாம், தமிழ் இருந்து தோன்றி. மொழி பாகுபாடுங்கிறது உலக மொழிகள்ல எல்லா மொழிகளிலும் தமிழ் ஏன்னா அந்த தமிழ் மொழி பற்றி தனியா ஒரு ஆடியோ சைவ நன்னறியில அதனால நம்ம ஜா வடமொழி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுவே சில நபர்கள் தங்களுடைய காரியங்களை சாதிக்கிறதுக்காக மொழி பாகுபாடு கொண்டு வந்து அவன் லக்ஸரி ஆயிட்டான். அவனும் உருப்பிட்டான், நம்ம உருப்படல, அவன் போட்டுட்டான். அதெல்லாம் மொழி அழிப்புக்காக கையாண்ட ஒரு இதுங்க. ஏன்னா இந்த சைவ சமயம் இத்தனை தென்னாடு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி 100% இந்தியாவுல பரவ முடியாது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, மறைமலையடிகள் மாதிரி ஆள்களை அவர் வேதநாயகர்னா அவர் கிறிஸ்டியன். சர்ச்சில் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, இங்க நம்ம கிட்ட சர்டிபிகேட்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கே நிறைய பேர் இந்த பிராடுங்க இருக்கானுங்க. இவங்க மூலம் நமக்குள்ள சண்டை மூட்டிடும். அதனால மொழி அந்த இதை நம்ம பெருசு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் எங்க தாத்தா எழுதக்குள்ள கடிதம், நம்ம தாத்தாலாம் மகாராஜர மகாகணம் எழுதுனாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அது தமிழ் இல்லாத அதுல எதுல தமிழ்நாட்டுல தானே இருந்தாங்க. நம்ம தாத்தா எல்லாம் வடநாடு போய் கற்றுட்டு இருந்தாங்க இல்லையே. அதனால எந்த மொழியாக இருப்பினும் நமது மொழியிலிருந்து தோன்றிய மொழின்னு நம்ம உறுதிப்பாடோட போயிட வேண்டியதுதானுங்க. இல்ல இல்ல, அது நிறைய ஆய்வெல்லாம் செஞ்சு கட்டுரையெல்லாம் போட்டிருக்கீங்க. சரிங்க சரி. அதுக்கு தமிழ் மொழி அறிவோம்னு ஒரு ஆப் இருக்கு, அதுக்குள்ள போய் பாருங்க, அது நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். சரிங்க சரி. தமிழ் மொழி ஓஹோ சரிங்க சரி, போய் பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. சித்திரை எழுத்து, குட்டெழுத்து, வட்டெழுத்து, சதுரை எழுத்துன்னு 4 எழுத்து காலம். சரிங்க. அதுல சித்திரை எழுத்தெல்லாம் சைனீஸ்,
திருவள்ளுவர் வந்து சைனீஸ் திருக்குறள் கொடுத்தா ஈஸியா படிச்சிருவார். 2000 ஆண்டுக்கு ஒண்ணுல ராஜராஜ சோழன் கல்வெட்டுக்குள்ள வந்து குஜராத்திஸ் ஈஸியா படிச்சிருவாங்க. ஏன்னா அது கோட்டெழுத்து வட்டெழுத்து காலம். ஓஹோ. நம்மளால படிக்க முடியாது. அவங்க படிச்சிருவாங்க. ஓஹோ. படிச்சாங்க, கண் கூட அனுபவிச்சதுனால சொல்றேன். ஓ சரிங்க சரிங்க சார். நம்ம சில கல்வெட்டு எழுத்துக்களை பார்த்துட்டு இது வந்து தாங்கிறோம்ல, அது போல கல்வெட்டு ராஜராஜ சோழன் கல்வெட்டை பார்த்து என்ன மராத்தியில எழுதியிருக்குன்னு ஒரு 2 பேர் பக்கத்துல இருந்த யாத்திரிகர்கள் பேசிட்டாங்க. சரிங்க சரிங்க சார். அப்புறம் கேட்டதுக்கு ஒரு மராத்தியில ராஜராஜ சோழன் எழுதுனதும் கல்வெட்டுல இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கு. ஓஹோ சரிங்க. அப்புறம் பார்த்தா மராத்தி தான் ராஜராஜ சோழன் காலத்து தமிழா இருந்தது. ஐயோ ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியமான விஷயம். என்ன இங்க இல்லம்னா வீடா, அங்க இல்லும்னா வீடு கன்னடத்துல. ஆமா ஆமாங்க. இங்க மனை அங்க மனை, மன இங்க வந்துட்டாரா அங்க வந்துட்டாரா வண்டித்தாரா. ஒப்பனோக்குனா எல்லாம் தமிழும். அதனால வந்து எம்மொழியும் தமிழிலிருந்து தோன்றியவையே அப்படி கூட்டுடன் ஒப்பவிக்கிறது நடந்துங்க. இல்ல உண்மை அதுதான். அது கூற்றெல்லாம் கிடையாது, அதான் உண்மையும் கூட. அதனால வந்து பெருமொழி கலப்புங்கிறது நம்மளுக்கு இருந்து போனதால நம்மளுக்கு கலப்பு கிடையாது. அவங்க பெருமொழி கலப்புங்கிறது தமிழ் மொழி அழிக்கிறதுக்காக தெலுங்கர்களும் கன்னடர்களும் கொண்டு வந்த ஒரு பெரிய மொழியழிப்பு உத்தங்கியா. சரி சரிங்க சரிங்க சரி. தமிழ்ல ஐங்கிற ஒரு எழுத்து எடுத்தா கிட்டத்தட்ட 58,000 வார்த்தை காணாம போடும். அப்பா, தமிழுக்கு எதுக்கு காட்டு மிராண்டி பாஷை, இதுக்கு எதுக்குடா எழுத்து அழிங்கிறானே கான்வென்ட் ஸ்கூல் கொண்டு வந்து தமிழ் மொழியே இல்லாத அழிச்சாங்க திராவிட கழகத்தை. அதெல்லாம் அதை பத்திலாம் நிறைய பேசியிருக்கேன், எழுதியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோமே, அவ்வளவுதான். நமக்கே அந்த போராட்டத்துக்கு வேண்டாங்க. ஏன்னா அப்படி இல்லைங்க, நம்ம தமிழருடைய பண்பாடே தெரிஞ்சுக்குவாங்க.